அபிஷேக் சர்மா அவருடைய உலக சாதனை மிகப்பெரிய ரெக்கார்ட ரொம்ப மோசமான ஒரு எச்ச வேலை பண்ணி கெடுத்த ஆஸ்திரேலியா அணியின் மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயரான டிராவிஸ் ஹெட். இதன் காரணமா கடைசியா சூப்பர் ஓவர் வரைக்கும் நடந்த முதல் T20 ஆட்டத்துல சூப்பர் ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணி இரண்டு அணிகளுமே பரபரப்பாக போராடி கடைசியா யாருமே எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சூப்பர் ஓவர்ல இன்னைக்கு அடைஞ்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா அவர் என்ன உலக சாதனைய அவர் நிகழ்த்த இருந்தாரு, டிராவிஸ் ஹெட் எதுக்காக அதை ஒரு மோசமான எச்ச வேலை பண்ணி அந்த சாதனையை தடுக்க நினைக்கணும், முக்கியமா சூப்பர் ஓவர்ல என்னென்ன மிகப்பெரிய சண்டை டிராமா மாதிரியான சம்பவம் நடந்து நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல கடைசியா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற முழு விவரம், ஹைலைட்ஸ், டீடைல் எல்லாமே இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம். அதாவது அடுத்த கட்டமா நம்ம இந்திய அணியும் ஆஸ்திரேலியா அணியும் ஆஸ்திரேலியா மண்ணுல 3 ODI அதுக்கப்புறமா 5 T20 ஆட்டங்கள் இந்த மாத இறுதியில விளையாட போறாங்க. இதற்கான நம்ம இந்திய அணியின் ODI பிளேயர்கள் எல்லாருமே பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போய் இறங்கி அங்க பயிற்சி ஆட்டம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதே போல T20 ஃபார்மேட் விளையாட போற பிளேயர்கள் எல்லாருமே தற்போது சிட்னியில போய் இறங்கி அங்க பயிற்சி ஆட்டம் ஈடுபட்டுகிட்டு இருக்கப்ப நேத்து ஆஸ்திரேலியா ஏ பிரிவு அணிக்கு எதிராக நடந்த இந்த மேட்ச் தான் தற்போது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேட்சாக இந்த சாதாரணமாக நடந்த வார்ம் அப் மேட்ச் தற்போது நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துல கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர் இல்ல அப்படிங்கிறதால கில் அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக அணியை வழி நடத்தினாரு. அதே போல ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு டிராவிஸ் ஹெட் அவர் கேப்டனாக செயல்பட ஆஸ்திரேலியா அவங்க டாஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்றோம், இது நல்ல பேட்டிங் பிச் அப்படின்னு சிட்னில ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங்க்கு களம் இறங்குறாங்க. ஓபனரா யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், அதுக்கப்புறமா மேத்யூஸ், இவங்க 2 பேருமே ஓபனர்களாக வந்து நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமா பொழந்து எடுத்துட்டாங்க. இதுல பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2 பேருமே தான் மாத்தி போட்டாங்க. ஆனா பவர் பிளே முடியறதுக்குள்ளே ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரன்கள் 6 ஓவருக்கே எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. இதுல மிச்சல் மார்ஸ் தாறுமாறான அடி, 24 பந்து விளையாண்டாரு, 50 ரன் எடுத்தாரு. அதே போல மேத்யூஸ் 19 பந்து தான் விளையாண்டாரு, அவர் எடுத்த ரன் 47. இவங்க 2 பேருமே பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஓவர் வழக்கமா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் போட வருவார் இல்லையா, அந்த ஓவர்ல தான் வருண் சக்கரவர்த்தி அடுத்தடுத்துன்னு இவங்க 2 பேரை எப்படியோ அவுட் பண்ணிட்டாரு. இல்லைன்னா இவங்க 2 பேரும் இந்திய அணியின் போலர்களை பயங்கரமா கதற விட்டுருப்பாங்க. ஆனாலுமே அதுக்கு அடுத்ததா உள்ள வந்த டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா டிம் டேவிட், இவங்க 2 பேருமே 3வது 4வது பேட்ஸ்மேனாக இறங்கினாங்க. அதுக்கப்புறமா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கை கூட விட்டு வைக்கல, சிக்ஸர்கள் மழையா பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டிராவிஸ் ஹெட் அதே போல டிம் டேவிட் 2 பேருமே அவங்களுடைய ரொம்ப அதிவேகமான அரை செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க. இதன் காரணமா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட் விழவே இல்லை. டிராவிஸ் ஹெட் 42 பந்து தான் ஃபேஸ் பண்ணாரு, 115 ரன் எடுத்திருந்தாரு. அதே போல டிம் டேவிட் 40 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணியிருந்தாரு, 90 ரன் நாட் அவுட் ஆகாம இருந்தாரு. ஓவராலா கடைசியா ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய ஸ்கோர் எடுத்து பார்த்தோம்னா 20 ஓவருக்கு 315 ரன், ரொம்ப பெரிய மிகப்பெரிய இமாலய ஸ்கோரை நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா நொந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 பந்துகள் காணாமலேயே போயிடுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான பேட்டிங்கை ஆஸ்திரேலியா வெளிப்படுத்த அடுத்ததா 316 அப்படிங்கிற அந்த டார்கெட்டை சேசிங் பண்றதுக்காக அபிஷேக் சர்மா அவர் கூட மற்றொரு ஓபனராக சுப்மன் கில் 2 பேருமே வராங்க. இதுல கில், அபிஷேக் 2 பேருமே டீசென்டான ஸ்டார்டிங் தான் கொடுத்தாங்க. ஆனாலுமே கில் பாத்தீங்கன்னா 8 பந்துக்கு 21 ரன் எடுத்தாரு, சிக்ஸர் எல்லாமே அடிச்சாரு. பிக் ஸ்கோர் எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கில் பாவம் 21 ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. ஆனா அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானமா பொறுமையாக தான் அவர் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அடுத்ததா வந்த திலக் வர்மா அவர் கம்ப்ளீட்டா மேட்சை டேக் ஆன் பண்ணி கிடைச்ச பால் எல்லாத்தையுமே 6-4 அடிச்சாரு. மறு முனையில விளையாண்ட அபிஷேக் சர்மா அவரும் இந்திய அணியின் ஸ்கோரை மெல்ல மெல்ல உயர்த்த திடீர்னு திலக் வர்மா அதிக ஸ்ட்ரைக் எடுத்தாரு. ஆனாலுமே அவர் 20 பந்துக்கு 35 ரன் மட்டுமே எடுத்து தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபிஷேக் சர்மா அவர் கூட ஏற்பட்டதால திலக் வர்மா 35 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா நிதிஷ் ரெட்டி வந்தாரு. அபிஷேக் சர்மா, நிதிஷ் 2 பேருமே செம்மையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நிதிஷ் ரெட்டி கரெக்டா பாத்தீங்கன்னா சிங்கிள்கள் மட்டுமே எடுத்து கொடுத்து அபிஷேக் சர்மா அவருக்கு கரெக்டா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விட்டாரு. அபிஷேக் சர்மாவும் 2 விக்கெட் விழுந்துருச்சு, இனிமேலும் நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சர்னு ஃபாஸ்டா ஆட ஆரம்பிச்சாரு.
அதன் காரணமா ஒரே ஓவர்ல அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட 28 ரன் டேக் ஆன் பண்ணாரு. கரெக்டா அந்த ஓவரை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். அவருடைய அந்த ஸ்பின் ஓவர்ல அடிச்சு பொளந்து காட்டின அபிஷேக் வெறும் 17 பந்திலேயே அவருடைய அந்த ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு அபிஷேக் சர்மா. அதே போல மறுமுனையில் நின்றுட்டு இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. கரெக்டா அபிஷேக் சர்மா அவர் எந்தெந்த ஓவர் கேட்கிறாரோ அந்தந்த ஓவர்கள்ல சிங்கிளை எடுத்து கொடுத்து அபிஷேக் சர்மா அவரை விளையாட வச்சுக்கிட்டே இருக்க அபிஷேக் ரொம்ப ஃபாஸ்டா அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிச்சதால வெறும் 39 பந்துக்கே அபிஷேக் சர்மா செஞ்சுரியை கூட அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. அதை தொடர்ந்து அடுத்த 10 பந்து தான் விளையாண்டிருக்காரு அபிஷேக் சர்மா. யாருமே எதிர்பார்க்கல. 10 பந்துலயே அடுத்த 150 ரன்னை கடந்துட்டாரு அபிஷேக். போட்ட எல்லா பாலுமே பாத்தீங்கன்னா சிக்ஸர் இல்லனா 4, சிக்ஸர் இல்லனா 4 இப்படி கட்டம் கட்டி ஆஸ்திரேலியா அணி பக்கம் போலர்கள் எல்லாருமே தலை மேல கையை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டாங்க. யாராலையுமே ஒன்னும் பண்ண முடியல. 100 அடிச்ச அடுத்த பந்துலயே அபிஷேக் சர்மா 150 ரன்னை கடந்தாரு. இதனால டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா அவரு முடிவு பண்ணிட்டாரு, அபிஷேக் சர்மா இருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு திட்டம் போட்ட டிராவிஸ் ஹெட் எப்படியாவது அபிஷேக்கை அவுட் பண்றதுக்காக ஃபாஸ்ட் பவுலரான ஹேசல்வுட் அவரை கூட்டிட்டு வந்து எப்படியோ பாத்தீங்கன்னா பால் வந்து கால் படுற மாதிரியான ஒரு பந்தை போட்டாங்க. ஆனா அம்பையர் பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு திடீர்னு அவர் LBW கொடுத்துட்டாரு. ஆனா அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா அவரு சர்ப்ரைஸ் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா பால் நல்ல பேட்ல படுது, தெல்ல தெளிவாக தெரியுது. அங்க இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பால் வந்து பேட்ல தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அம்பையர் பாத்தீங்கன்னா அவரு ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா அவுட்டையும் கொடுத்துட்டாரு. அபிஷேக் சர்மா அப்பீல் பண்றாரு. டிராவிஸ் ஹெட் அவர்கிட்டயே சொல்றாரு, இல்ல பால் வந்து பேட்ல தான் பட்டுச்சு, வேணா உங்க ஆளுக்கிட்டயே கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலுமே கிடையாதுங்க, அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு, நீங்க நடைய கட்டுங்க அப்படின்னு சொல்ல அபிஷேக் சர்மா அந்த இடத்துல ஒரு மோசமான ஆஸ்திரேலியா அவங்களுடைய செயல் மோசமான எச்ச வேலை இது அப்படின்னு சொல்லலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு அபிஷேக் சர்மா கோவம் பாத்தீங்கன்னா தலையை தொங்க விட்டுட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் வந்தாரு. மேட்ச் ஏறக்குறைய கடைசி மொமெண்டம் வரைக்கும் அபிஷேக் அவர் கொண்டு வந்துட்டாரு. கடைசி ஓவருக்கு வெறும் 13 ரன் மட்டுமே இந்தியா வெற்றிக்கான டார்கெட்டாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல ஹேசல்வுட் அற்புதமான பயங்கரமான யார்கர், அவருடைய யார்கரை நம்ம இந்திய பேட்டர்கள் நிதிஷ் அக்ஷர் 2 பேரால ஃபேஸ் பண்ணவே முடியல. யார்கரா போட்டு தள்ளினாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எட்ஜி பட்டு ஒரு 4 போயிடுச்சு. ஃபைன் லெக்ல இன்னொரு 4 தட்டி விட்டுட்டாரு. எப்படியோ 2 டபுள் ரன்களை கூட எடுத்துட்டாங்க. இதனால கரெக்டா மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி பால்ல டை ஆச்சு. நம்ம இந்தியா ஜெயிக்க முடியல. நம்ம இந்தியாவும் கரெக்டா 315 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ இதனால கடைசியா மேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவருக்கு நகர்ந்து போக சூப்பர் ஓவர்ல நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. அபிஷேக் சர்மா அவர் தான் நம்ம இந்தியாவின் அடுத்த அந்த சூப்பர் ஓவர் ஓபனராக வந்தாரு. ஸோ அபிஷேக் சர்மா அவருடைய மொத்த கோபத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேட்ச்ல சூப்பர் ஓவர்ல இறக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸர், அதுக்கப்புறமா செகண்ட் பால்ல டபுள், 3வது பால்ல 4, 4வது பால் 6, அதுக்கப்புறமா 5வது பந்துல ஒரு டபுள், கடைசி பந்துல மீண்டும் ஒரு 4. ஓவராலா 6 பந்து முழுசா அபிஷேக் சர்மா அவர் மட்டுமே விளையாண்டு 24 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஸோ 25 ரன் டார்கெட்டாக பிக்ஸ் பண்ணி வந்த ஆஸ்திரேலியா அணி ஓபனராக டிராவிஸ் ஹெட் அவர் தான் வந்தாரு. டிராவிஸ் ஹெட் அவருக்கு ஹர்ஷ்தீப் சிங் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்லையே அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகி வெளியேறினாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த மிச்சல் மார்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சாரு, 2 டபுள் எடுத்தாரு. 4வது பந்துல அவருடைய விக்கெட்டையும் இழக்க கடைசியா சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை ஃபர்ஸ்ட் T20 வார்ம் அப் மேட்ச்ல வீழ்த்தி அபாரமான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. முக்கியமா அபிஷேக் சர்மா விட்டிருந்தா அவர் டபுள் 100 கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அவருடைய அந்த சாதனையை எச்ச வேலை பண்ணி டிராவிஸ் ஹெட் அவர் தடுக்க நினைச்சாரு. ஆனாலுமே நம்ம இந்தியா சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் மீண்டும் வந்து அபிஷேக் சர்மா அவருடைய கொடூரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கடைசியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி ஒரு த்ரில்லரான வெற்றியை ஃபர்ஸ்ட் T20 வார்ம் அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் சரி, இந்தியாக்காக விளையாடுற இன்டர்நேஷனல் மேட்சாக இருந்தாலும் சரி, எந்த மேட்சாக இருந்தாலும் பொலக்கிறது தாண்டா அப்படின்னு அபிஷேக் சர்மா அவருடைய இந்த கொடூரமான பேட்டிங் தற்போது ரசிகர்கள் நடுவில் பயங்கரமா பாத்தீங்கன்னா அபிஷேக் அவருடைய பேட்டிங் தற்போது வைரல் ஆகிட்டு வருது. அபிஷேக் அவருடைய இந்த பயங்கரமான பேட்டிங்கை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.